ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி உயிரோட இருக்கிற விஷயம் இந்த சைக்கோ பயலுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட வந்து அவ உயிரோட இருந்ததுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்றான். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பேஷண்ட் அங்கதான் இருக்காங்க, கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த டாக்டரும் எதுவுமே கேட்காம அந்த பொண்ணை இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. ஐ திங்க் தங்கச்சியும் இப்படிதான் அனுப்பி வச்சிருப்பான் போல. வாயில துணி கட்டி இருக்கிறதுனால அவளாலையுமே எதுவும் சொல்ல முடியல. அடுத்த கட்டமா என்ன பண்றது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்புறமா இவன் யோசிச்சு பார்க்கலாம், இந்த சீட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இதை யாரு எழுதுனா, யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயினை பத்தின உண்மை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அந்த வேலைக்காரியோட ஞாபகம் வருது. அந்த வேலைக்காரி தான் இந்த சீட்டை எழுதி இருக்கணும், ஏன்னா அவளை தவிர இந்த வீட்டுக்கு வேற யாரும் வரல. ஸோ அவளுக்கு தான் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. நீ என்ன பண்றனா, அந்த வேலைக்காரியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அவகிட்ட கேளு, நம்ம ஜான்வி எங்க பார்த்தா அப்படிங்கறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த வேலைக்காரியை போய் நான் எங்க சார் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி அவளோட அட்ரஸை கேட்டு உனக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ போய் பாரு, அவ இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். எங்க நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவ அயன் பாக்ஸை வச்சு ஏதோ அயன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்க தூரத்துல இருந்து ஒரு அம்மா வந்து 2 பேரும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா முதல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வயசான காலத்துல இங்க கொண்டு வந்து விட்டதுனால அவங்க கோவமா இருக்காங்க போல. இப்போ தப்ப உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போறாங்க. சரி வாப்பா போலாம், நானும் என்னோட பேத்தியை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி கூட போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயினுமே பார்த்துட்டு அவளுக்கு இப்ப அவளோட குடும்பத்தோட ஞாபகம் வந்துருச்சு. அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து போனை கொடுக்குறான். நீ உன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்றல, இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவ அதை வாங்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் சரி ஓகே, கையில கொடுத்தாதான் வாங்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப எப்படி என்னோட குடும்பத்துக்கிட்ட பேசுறது, டாக்டர் ராணா கால் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் அந்த வேலைக்காரிட்ட விசாரிச்சிருப்பான் போல. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஆமா சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான், நம்ம ஜான்வி அண்ணி உயிரோட தான் இருக்காங்க. அவங்க டெல்லி பஸ்ல ஏறி போனதை இந்த பொம்பளை பார்த்துருக்கா சார். இப்போ நம்ம டெல்லிக்கு கிளம்பி போயிட வேண்டியதா, ஜான்வி அண்ணியை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இடியட், அவ டெல்லிக்கு போயிருக்கா அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவ எங்க போயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஃபோன் பேசினாலா அப்படிங்கிறது தெரியல. தூரத்துல நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ போய் நில்லுங்க, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். ஆனா எதுக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து நீங்க தானே எனக்கு உதவி செஞ்சீங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு தெரியும், அந்த ஆன்ட்டி சொல்லிட்டாங்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் அந்த தேங்க்ஸை ஏத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மரியாதை அப்புறம் நம்பிக்கையும் வந்துருது. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த கமோலிகா ராணா டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொன்னார் இல்லையா, ஸோ அதனால வெளியூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அங்க அவரை காணோம். எங்க தான் போனார் அவர், என்ன வர சொல்லிட்டு. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே லைட் ஆன் பண்றாங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு டெடி பொம்மை இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏதோ தப்பா இருக்கு, யாரோ இங்க வந்திருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி காருக்கு போயிடுறாங்க. அங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணா பின்னாடி அந்த பையன் உட்காந்துருக்கான். ஹலோ டாக்டர் ராணா அப்படின்னு கூப்பிடுறான். திரும்பி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட்ல பார்த்தா அந்த அம்மாவை கழுத்துல சுருக்க போட்டு தொங்க விட்டுட்டான். பட் கீழே சேர் இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அப்ப சொல்றான், நல்லாதான் பிளான் போட்டு ஜான்வி இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்க, என்ன 1 மாசமா பைத்தியமாக்கி இருக்க. சரி இப்ப சொல்லு, ஜான்வி எங்க போனா, அவளை நீ எங்க அனுப்பி வச்சேன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஓ வெயிட், ஒரு நிமிஷம், கயிறு டைட்டா இருக்கோ, இரு நான் லூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் பண்ணி விட்டு இப்ப கேக்குறான். இப்ப சொல்லு ஜான்வி, நீ எங்க அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவதான் செத்து போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாளா தெரியுதா, இங்க பாரு என்னோட நெத்தியில என்ன முட்டாள்னு எழுதியா ஒட்டி இருக்கு. உன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கும் போதே நீ எப்படி தைரியமா போய் பேசிட்டு இருக்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன், உண்மையை சொல்லு, அவளை நீ எங்க அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரன் டக்குன்னு வந்து ஒரு சீடியை காமிச்சு, சார் நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இதை பாருங்க, இதுல இவங்க பேசின எல்லா ரெக்கார்டுமே இருக்கு, ஸோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் அந்த ரெக்கார்டை பிளே பண்றதுக்காக போயிடுறான். அதுல பார்த்தா அவங்க நிறைய நம்பர்ல நிறைய கால் பேசியிருக்காங்க. இவனுக்கு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ ஒன்னு ஒன்னா பிளே பண்ணி கேட்டுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல விடிஞ்சிருது. அப்போ இவன் ஒன்னு ஒன்னா பிளே பண்ணிட்டு தூங்காம நைட்டு ஃபுல்லா கேட்டுட்டே இருந்திருப்பான்
விளையாடுறான் போல. கடைசியா ஒரு கால்ல மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோயினி. அதுல இப்ப லாஸ்ட்டா பேசினா இல்லையா நம்ம ஹீரோயினி டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி, அந்த விஷயம் அதே கால் தான் மாட்டியிருக்கு. ஸோ அந்த குரல கேட்டுறான். அந்த குரல கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. நம்ம ஜான்வி உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறத இப்ப முழு மனதோட நம்ப ஆரம்பிச்சுட்டான். ஜான்வி உன்னோட குரல கேட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணா அந்த கால் நம்ம ஹீரோக்கு தான் போகுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃபோன்ல தானே நம்ம ஹீரோயினி பேசினா. ஸோ அதனால இவனுக்கு கால் வருது. கால் எடுத்த உடனே ஜான்வி ஜான்வி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அட யாரா நீ ஜான்வி ஜான்வின்னு கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஹே யூ நீ யாரா ஜான்வி கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜான்வியா ஜான்விங்கிற பேர்லலாம் இங்க யாரும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ இந்த நம்பர்ல இருந்தா கால் பண்ணிருக்கா, அப்புறம் எப்படி அவ இல்லைன்னு சொல்லுவ, மரியாதையா போனை கொடுறா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தா அவன் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். உனக்கு நான் அவ்வளவு திமுறா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு செமையா கோவம் வருது. ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த போலீஸ்காரன் நின்னுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஜான்வி அண்ணி வேற யாரோட போனை வாங்கி தான் பேசிருக்கணும். ஸோ அந்த பையன் தான் உங்ககிட்ட விளையாடுறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எவனா இருந்தா என்ன, அவனை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன் அவ்வளவுதான், அவன் கதையை நான் அன்னைக்கே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ இப்ப என்ன பண்றேன்னா இந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணு, இந்த நம்பர் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடி, நம்ம இப்பவே கிளம்பி டெல்லிக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி இவங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமால நான் இவளை மறந்துட்டல, இப்பவே அதுக்கு ஒரு வழி பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு கயிறு எடுத்து கட்டிட்டு இருக்கான். எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப டாக்டர் நின்றுட்டு இருக்க அந்த சேர்லயும் அந்த கயிறோட இன்னொரு முனைய கதவுல கட்டிக்கிட்டு இருக்கான். யாராவது அந்த பக்கத்துல இருந்து கதவை திறந்தாங்க அப்படின்னா நம்ம டாக்டர் இப்ப அந்த சேரோட சப்போர்ட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சேர் அப்படியே நவந்து போயிடும். அதுக்கப்புறம் இவங்க தூக்குல தொங்க வேண்டியதுதான். ஸோ இப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு, நீ என்னோட பொண்டாட்டிக்கு புது வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறியா, இப்போ நான் பாக்குறேன் உன்னோட அந்த கடவுள் உனக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு, சாவ கொடுக்குறாரா இல்ல உனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்குறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை அங்கேயே விட்டுட்டு இவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. பாவம் அந்த டாக்டர் எவ்வளவுதான் அவன் கேட்டாலும் உண்மையை சொல்லல. ஆனா இப்ப இவங்களை யாரு காப்பாத்த போறான்னு தெரியல. நம்ம ஹீரோயினி இங்கே துணிக்காய போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பையன் நின்னுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட்டா வர்ற நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்துட்டு, ஏய் நீ இங்கதான் இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிக்க போனா அவன் இங்க இருந்து ஓடி போயிடான். அந்த பக்கமா ஹீரோயின் நிக்கிறது தெரியல. அது தெரியாம இவன் துரத்திட்டு போறேன்னு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் விழுந்துடுறாங்க. துணியெல்லாம் கூட கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹீரோயினி கையில கூட அடிபட்டுருச்சு போல. அதை பார்த்ததும் இவன் என்னாச்சு ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தொடறதுக்கு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. அப்புறம் கீழே விழுந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கா. என்ன கவலை அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அப்போ தன்னோட கையையும் சேர்த்து தான் வெட்டிக்கிறா. அது கூட தெரியாம நிதானம் இல்லாத அளவுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஆண்டியும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன்னோட கையில ரத்தம் வருது, அது கூட தெரியாம நீ படிக்க கட் பண்ணிட்டு இருக்க, எங்கதான் இருக்கு உன்னோட யோசனை அப்படிங்கிற மாதிரி திட்டு அழைச்சிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா தூங்கிட்டு இருக்கும் போது வித்தியாசமா படுத்திருக்கா, ஏதோ தூக்க மாத்திரையை போட்ட மாதிரி. அதை பார்த்துதான் ஆண்டி ஒரு செகண்ட் பயந்து போய் சியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு. உடனே அவங்க பயந்து போயிட்டு ராகவ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலப்பா, அந்த சியாங்கிற பொண்ணு இங்க வந்த நாளையில இருந்து அப்படிதான் இருக்கா. அவ யாருக்கிட்டுமே பேச மாட்டேங்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. உனக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளோட பிரச்சனையை சரியாக்கி அவளை நார்மலா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.